எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். எத்தனை பேர் அதை சொல்லலாம்? கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களாலே சொல்ல முடியுமா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு அநேக நேரங்களிலே பசியிலே வாழுகிற அநேகரை நான் அறிவேன். பசி அநேகருக்கு ருசியை கொடுப்பதில்லை. ஏதோ கிடைத்தால் போதும், அங்கே சாப்பிட்டு விட்டு போவோம் என்று நினைப்பவர்கள் உண்டு. எனக்கு ஒரு நண்பனை தெரியும். அவன் ஒரு ராத்தல் பானை, ஒரு கிளாஸ் பச்சை தண்ணியில தொட்டு சாப்பிடுவான். ஒரு ராத்தல் பானை பச்சை தண்ணியில தொட்டு சாப்பிடுவான். அந்த தண்ணியில என்ன சுவை உண்டு தெரியாது. ஆனால் பசிக்கு வயிறை எப்படியாவது நிறைத்து கொண்டால் போதும் என்று சொல்வான். ஆனால் நானும் ஒரு ராத்தலில் 4 பகுதியாய் பிரித்து ராத்தல் என்று சொல்லுவோம். அந்த கால் ராத்தலையவே நாம் சாப்பிடுவதுண்டு. அதிகம் ஏதாவது சுவையானது ஒன்று இருந்தால், இனிப்பானது இருக்கணும், இல்லாட்டி உரைப்பானது இருக்கணும் என்று சொல்லி ஏதோ ஒரு பகுதியில நம்ம அதை சாப்பிடுகிறோம். நம்ம ஒன்றை சாப்பிடும்போது, பசிக்கு சாப்பிடும்போது நிறைவாய் இருந்தால் போதும் என்று நினைத்து விடுவோம். ஆனால் ருசிக்கு சாப்பிடும்போது அது குறைவாய் இருந்தாலும் பரவாயில்லை, அது ருசியாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அநேகர் கர்த்தரிடத்துல வருகிற போது ஏதோ ஒரு ஆபத்துக்கு, ஏதோ ஒரு தேவைக்கு, ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு ஆண்டவரிடத்துல வராங்க. தங்கள் தேவை சந்திக்கப்பட்டால் போதும், தங்கள் பிரச்சனை தீர்ந்தால் போதும், தங்கள் நோய் குணமடைந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனை சந்திக்கப்படும் போது, இல்லாட்டி அந்த தேவை சந்திக்கப்படும் போது, அந்த நோய் குணமாகும் போது கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் ருசிப்பதில்லை. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க சுவைச்சு பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது, அவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையா இருக்கிறது, அவர் எவ்வளவாய் என்னை நேசிக்கிறார், அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, என்னை அற்புதமா என்னை உருவாக்கி இருக்கிறாரு, என்னை அழைத்து இருக்கிறாரு, என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, தம்முடைய ஊழியத்திலே நம்மை பயன்படுத்துகிறாரு. இதெல்லாவற்றையும் நாம ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் யாருக்கு நல்லவராய் இருப்பார் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் தான், பொதுவாகவே அவர் நல்லவர் தான். ஆனால் அவர் குறிப்பிட்ட சில காரியத்தை நம்ம பார்க்கும்போது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நானும் நீங்களும் கர்த்தரை தேடும் போது, நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை தேடும் போது, முழு உள்ளத்தோடு அவரை தேடும் போது, ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை தேடும் போது எவ்வளவு அதிசயமாய் அற்புதமா எங்களை நடத்துகிறார். சில வேளை நான் யோசிப்பேன், மலை போல வருகிறதையும் பனி போல மாற்றி விடுவார். சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் அங்கே மலை போல உயர்ந்து இருக்கும். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா எங்களை சந்திக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஒரு காலத்துல நம்ம விக்கிரகத்தை தேடிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்துல வேதனைக்கு மேல வேதனை பரவி கொண்டே இருந்தது. நம்ம சில வேளையில் நம்முடைய பலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம், நம்முடைய பணத்தை நம்பி நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை தேடி பாருங்கள். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். கர்த்தரை நோக்கி இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை, எப்பொழுதும் உம்மை தேடுவேன், எப்பொழுதும் உம்மை சேவிப்பேன், உமக்காக உம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருப்பேன் என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, எந்த ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறதோ, ஆண்டவரே, எந்த ஆத்துமா உம்மை தேடுகிறதோ, அவர்களுக்கு நீ நல்லவராக இருந்து நன்மை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்க, ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உம்மை தேடவும்,
உம்மை சேவிக்கவும் நன்மையை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்கு நல்லவராயிருப்பார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.